3 விஷயத்திலே நமக்கு தாமதம் வரும். ஒன்று, நம்மாலே சிலது தாமதம் வரும். சில ஆசீர்வாதங்கள் யாரால தாமதம் வரும்னா நம்மால தான் தாமதம் வரும். நம்ம ஜெபிப்போம், நம்ம அதற்காக முயற்சி எடுப்போம். ஆனா நம்முடைய இஷ்டம்னு ஒண்ணு இருக்கும், நம்முடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளில் நம்ம நிறைய பேர் தடை பண்ணுவோம். அது எனக்கு செட் ஆகல, அது எனக்கு பிடிக்கல, நான் நினைச்சது மாதிரி இல்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் சில நேரங்களிலே உங்களுக்கு பிரியப்பட்டது மாதிரி அது இருக்காது, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி இருக்காது, அது உங்களுடைய கற்பனைக்கு தகுந்தது மாதிரி இருக்காது. நீங்க ஆரம்பத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, ஆனா ஆண்டவர் ஆரம்பத்தையும் பார்ப்பார், முடிவையும் கர்த்தர் பார்ப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நமக்கு எல்லாருக்கும் எதை மட்டும்தான் பார்க்க தெரியும்னா ஆரம்பத்தை மட்டும்தான் பார்க்க தெரியும், முடிவை பார்க்க தெரியாது. நான் ஒரு நாள்ல என்னுடைய திருமணத்திற்காக ஆயத்தமாகும் போது பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய பாஸ்டர் அம்மாவை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்போ முடிக்கும் போது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நபர். அப்போ அவர் எதேர்ச்சியா போன் பண்ணும்போது வெஸ்லி பாஸ்டர் ஷேர் பண்றாரு. என்ன ஷேர் பண்றாருன்னா, ஐயா உங்க ஊர்ல தான் நாங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கிறோம், உங்க ஊர்ல தான் ஒரு மாப்பிள்ளை. உடனே அவரு உற்சாகமா, பாஸ்டர் என்ன சொல்றீங்க, கோயம்புத்தூர்லயா, சொல்லுங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே ரத்தினபுரியில இந்த மாதிரி ஒரு சர்ச்சுன்னு சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ பாஸ்டர் ரத்தினபுரியா, அங்க கொடுக்காதீங்க பாஸ்டர், அங்க கொடுக்க வேண்டாம், ரத்தினபுரியில கொடுக்க வேண்டாம், நீ என்ன இப்படி இது பண்றீங்க, அதெல்லாம் சரியாகாது. அப்போ அவர் என்ன நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன விசாரித்தார். அப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் ரொம்ப குட்டியான ஒரு சர்ச், ஒரு 70 பேர் 60 பேர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு 100 பேர் ஸ்பெஷல் மீட்டிங் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன திருச்சபை தான். அப்போ அவர் விசிட் பண்ணிட்டு, எனக்கே தெரியாம விசிட் பண்ணிட்டு எங்க மாமனாருக்கு அவர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, ஐயோ பாஸ்டர் வேணாம், பியூலாவை போய் அங்கெல்லாம் கொடுக்க வேணாம் பாஸ்டர், அவ எவ்வளோ அழகா பாடுறவங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது கர்த்தருடைய சித்தத்தின்படி அதுக்கப்புறம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனா இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், இல்ல மனிதன் ஆரம்பத்தை மட்டும்தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, நம்முடைய முடிவையும்